வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்த கிளாஸ்ல வந்து இந்தியன் பாலிட்டியோல பார்லிமெண்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா? பாராளுமன்றத்தை பத்தி வரக்கூடிய கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்லிமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கிளாஸ்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸ்ல விட்டதோட பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து லோக்சபா, ராஜ்யசபா பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் போயிருச்சு. லோக்சபானா யாரு? ராஜ்யசபானா யாரு? லோக்சபால இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், ராஜ்யசபால இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தோம். கரெக்டாக லாஸ்ட் கிளாஸ் அந்த குவாலிஃபிகேஷனோட முடிச்சு. இனி வரக்கூடிய ஒரு 5, 6 கிளாஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கன்டினியூஷன் கிளாஸஸ் மாரி இருக்கும். சரிங்களா? முன்னாடி கிளாஸ் பார்க்கலன்னா இந்த கிளாஸ் புரியாது. இப்ப பார்லிமெண்ட் அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிக்குதோ அப்ப இருந்து நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, லைனா புரியும். இது ஒரு கன்டினியூஷன் கிளாஸஸ் தான். இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல விட்டதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, குவாலிஃபிகேஷனோட விட்டோம். இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட், ஆர்பிஏ ஆக்ட் 1950, 1951. இந்த 2 சட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். குரூப் 1 சிலபஸ் எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதுல இந்த ஆக்ட் குடுத்திருப்பாங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் 1950, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் 1951. இந்த 2 ஆக்ட்ட பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த ஆக்ட்ல நெறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. நம்ம அது மொத்தமா பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இப்போதைக்கு இல்ல. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஆக்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எந்தெந்த இடங்கள்ல தேவைப்படுதோ, அந்தந்த ப்ரொவிஷன்ஸ அப்பப்போ பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு அதுல ஒரு 2 ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. நம்ம லோக்சபா, ராஜ்யசபா கூட ரிலேட் ஆன மாரி. நம்ம பார்லிமெண்ட் கூட, பாராளுமன்றத்துக்கு கூட ரிலேட் ஆன மாரி ஒரு 2 ப்ரொவிஷன்ஸ் வந்து அதுல குடுத்திருக்காங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் 1951ல குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? 50 வேற, 51 வேற. நெறைய வித்தியாசம் இருக்கு 50க்கும் 51க்கும். ஆனா 2மே பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ஷன் ரிலேட்டடா, இந்த லோக்சபால இருக்கக்கூடிய மெம்பர் ரிலேட்டடா, எம்எல்ஏஸ் ரிலேட்டடா என்னெல்லாம் பண்ணணுங்கிற ப்ரொவிஷன்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன்ல தெளிவுபடாத விஷயங்கள இந்த ஆர்பி ஆக்ட்ல தெளிவுபடுத்தியிருக்காங்க. முதல் விஷயமா என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, ஹி ஆர் ஷி அப்படிங்கிறத மெயின்ஸ் எழுதும்போது யூஸ் பண்ணலாம். ஹி அப்படின்னு யார சொல்றாங்க அப்படின்னா, ரெப்ரசன்டேட்டிவ சொல்றாங்க. சரிங்களா? ரெப்ரசன்டேட்டிவ். இந்த ரெப்ரசன்டேட்டிவ் யாரா இருக்கலாம்? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கலாம். அதாவது சட்டமன்றத்திலிருந்து ஒரு உறுப்பினராவும் இருக்கலாம். எம்எல்ஏவாவும் இருக்கலாம். எம்பியாவும் இருக்கலாம். இந்த இடங்கள்ல நம்ம எம்பி எடுத்துப்போம். ஏன்னா இப்ப நம்ம லோக்சபா, ராஜ்யசபா பத்தி படிக்கிறனால எம்பிய பத்தி குறிப்பிடுறாங்க. He MP must be registered as an elector for a parliamentary constituency. ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்காளராக பதிவு செய்யப்பட வேண்டும். பதிவு செய்திருக்க வேண்டும். என்ன இந்த ப்ரொவிஷன்ல குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இப்போ லோக்சபா 545 சீட்டு. 552 கான்ஸ்டிடியூஷன்ல குடுத்தாலும் நம்ம 545 தான் எடுத்திருக்கோம். அந்த 545 சீட் எப்படி தேர்ந்தெடுக்கிறது? எப்படி 545 பேத்த எலக்ட் பண்றது? ஒட்டுமொத்த இந்தியாவை என்ன பண்ணிடலாம்? ஃபுல்லா இந்த மாதிரி கான்ஸ்டிடியூவன்சியா தொகுதியா பிரிச்சிடலாம். தொகுதி பிரிக்கிறதுக்கு நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு. நிறைய டீலிமிட்டேஷன் கமிஷன் இந்த தொகுதி பிரிக்கிறதுக்காகவே ஒரு கமிஷன் ஆரம்பிச்சு அதை பிரிப்பாங்க. அதை பத்தி நம்ம பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி தொகுதி பிரிச்சுட்டாங்க. இப்போ தமிழகத்துல அந்த மாதிரி 39 தொகுதி இருக்கு. நீங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு தொகுதியில வருவீங்க. எம்பி தொகுதி. அதே மாதிரி எம்எல்ஏ தொகுதியும் இருக்கு. தமிழகத்தை மட்டுமே 235 பிரிச்சிருவாங்க எம்எல்ஏக்கு. 39 பிரிச்சிருவாங்க எம்பிக்கு. இப்ப இந்த மாதிரி தமிழகத்த 39 தொகுதியா பிரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டையும் பிரிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒருத்தர் வரப்போறாரு. அந்த ஒருத்தர் நிக்கிறாரு பாத்தீங்களா? நம்ம தொகுதியில ஒரு கேண்டிடேட் நிக்கிறாரு பாத்தீங்களா? அந்த கேண்டிடேட் கண்டிப்பா அந்த தொகுதிக்குள்ளேயே ஒரு எலக்டாரா ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். ஓட்டு போடக்கூடிய ஒரு வாக்காளரா ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லோக்சபாக்கு. லோக்சபா ஒரு தொகுதியில இப்போ ஒரு கேண்டிடேட் இருக்காரு அப்படின்னா, அந்த தொகுதியில அவர் எலக்டாரா இருக்கணும். இதே ராஜ்யசபா எடுத்துட்டீங்க அப்படின்னா, ராஜ்யசபா அப்படிங்கிறது தொகுதி தொகுதியா நடக்க போறது இல்ல இல்லையா? ராஜ்யசபா அப்படிங்கிறது இன்டைரக்ட் எலெக்ஷன். ஸ்டேட்ல இருந்து போகக்கூடியது. ஸ்டேட்ல இருந்து 18 பேர் அனுப்புவாங்க. அது ஸ்டேட்ல எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். வெறும் சென்னையில இருந்து கூட 18 பேர் போலாம். அப்ப ஸ்டேட்ல இருந்து ரெப்ரசன்ட் ஆகுற ராஜ்யசபாக்கு அவங்க எப்படி இருக்கணும்? அந்த கேண்டிடேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவரு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சரிங்களா? ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அ அந்த ஸ்டேட்டுக்குள்ள இப்ப தமிழகத்துல இருந்து 18 பேர் போறாங்கன்னா, அந்த ஸ்டேட் தமிழகத்துக்குள்ள அவர் ஒரு எலக்டாரா ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். ஒரு வாக்காளரா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 1951லயே ஒரு திருத்தம் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, வேணாம். ராஜ்யசபால நிக்கிற ஒரு ஆள் வந்து அந்த ஸ்டேட்ல மட்டும் தான் ஒரு எலக்டாரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் இந்தியால எங்க வேணாலும் எலக்டாரா இருக்கலாம். இப்ப தெளிவா இன்னொரு தடவ திருப்பி சொல்றேன் பாருங்க. லோக்சபால ஒரு தொகுதியில ஒரு கேண்டிடேட் நிக்கிறாரு. எம்பி எலக்ஷனுக்கு நிக்கிறாரு. லோக்சபா எம்பி எலக்ஷனுக்கு நிக்கிறாரு அப்படின்னா, அவரு அந்த தொகுதிக்குள்ள ஒரு வாக்காளரா ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். பதிவு செய்யப்பட்டிருக்கணும். இதுவே ராஜ்யசபாக்கு வந்து அந்த ஸ்டேட் தான் ராஜ்யசபாவ ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆனா, அவர் அந்த ஸ்டேட்ல கூட ஒரு ஆள் இல்லன்னா பரவால்ல. தமிழ்நாட்டுல இருந்து அந்த 18 சீட் இருக்கு பார்த்தீங்களா? அது தமிழ்நாடு ஆளுக்கு தான் குடுக்கணும்னு இல்ல.
ராஜஸ்தான்ல இருக்க ஒருத்தர் கூட அந்த 18 சீட்ல வந்து நிக்கலாம். ஸோ அதுதான் சொல்றேன். ராஜ்யசபா சீட்ல நிக்கணும் அப்படின்னா, அவரு அந்த ஸ்டேட்ல தான் ஒரு வாக்காளரா ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியால ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் வாக்காளரா ரெஜிஸ்டர் ஆனா போதும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இது சட்ட திருத்தம் மூலியமா அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் 1951 திருத்தி கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். இது எக்ஸாம்ஸ்ல திரும்ப திரும்ப கேட்கறாங்க. அதனால நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா, he must be a member of scheduled caste or scheduled tribe. he அப்படிங்கிறது எம்பிஸ் சொல்றாங்க. சரிங்களா? எம்பி. ராஜ்யசபா எம்பியா, லோக்சபா எம்பியான்னு பார்க்கலாம். He must be a member of scheduled caste or scheduled tribe in any state or union territory if he wants to contest a seat reserved for them. ஒதுக்கப்பட்ட இருக்கையில், ஓகேங்களா? ஒதுக்கப்பட்ட சீட்டு, சரிங்களா? ஒதுக்கப்பட்ட தொகுதியில வந்து போட்டியிடணும் அப்படின்னா, அவரு வந்து ஒண்ணா பழங்குடியினரா இருக்கணும். இல்லாட்டி அந்த ஒதுக்கப்பட்ட ஷெட்யூல்டு கேஸ்ட்டா இருக்கணும். பட்டியல் இனத்தவரா இருக்கணும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து, இப்ப நம்ம 39 தொகுதி இருக்குங்களா? இந்த 39 தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, 33% எவ்வளோ வரும்? 33 தொகுதியில வந்து 30%னா இல்ல 1/3 கிட்டத்தட்ட ஒரு 9 சீட் எடுத்துக்குவோம். 9 இல்ல 12 சீட்டு. இந்த 12 சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்சிஸ்க்கும், எஸ்டிக்கும் ஒதுக்கப்பட்ட சீட். நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இருக்கக்கூடிய சீட்ல 1/3 சீட். அது நம்ம தமிழ்நாடுன்னு அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. இருக்கக்கூடிய 545ல தான் 1/3 பார்ப்பாங்க. டீலிமிட்டேஷன் கமிஷன் அத மாத்தி மாத்தி குடுப்பாங்க. நீங்க அந்த அளவுக்கு கன்ஃப்யூஷன் ஆக வேணாம். நான் இன்னொரு திரும்ப சொல்றேன். ஒரு 1/3 சீட். இப்ப 545ல ஒரு 1/3 சீட்டு 33% எஸ்சி, எஸ்டிக்கு ரிசர்வ் பண்ணிடணும். ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப். பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர் இவங்களுக்காக ரிசர்வேஷன் பண்ணிடணும். இடஒதுக்கீடு பண்ணிடணும். பார்லிமெண்ட்ல இடஒதுக்கீடு இருக்கு. எஸ்சி, எஸ்டிக்கு இடஒதுக்கீடு இருக்கு. சட்டமன்றத்துல எஸ்சி, எஸ்டிக்கு இடஒதுக்கீடு இருக்கு. அந்த மாதிரி எஸ்சி, எஸ்டிக்கு ரிசர்வ் பண்றாங்க பாத்தீங்களா? அந்த சீட்ல யாரு நிக்க முடியும்னா, ஒரு எஸ்சி, எஸ்டி தான் நிக்க முடியும். சரிங்களா? ஜெனரல் கேண்டிடேட் போய் அங்க நிக்க முடியாது. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் மட்டும் தான் அங்க நிக்க முடியும். சோ இதுதான் சொல்றாங்க. ஒதுக்கப்பட்ட தொகுதியில போட்டியிடணும் அப்படின்னா, அவர் ஒதுக்கப்பட்ட ஜாதியினரா இருக்கணும். பழங்குடியினர் இதுல தேர்தலிடணும் அப்படின்னா, ஒரு பழங்குடியினரா இருக்கணும். இங்க தான் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்ப ஜெனரல் சீட் இருக்கு இல்லையா? 545ல 1/3 வந்து இந்த மாரி ஒதுக்கிட்டாங்க. பேலன்ஸ் இருக்க சீட்ல அப்ப அந்த சீட்ல ஜெனரல் மட்டும் தான் போட்டியிட முடியுமா அப்படின்னா, பொது பிரிவினர் மட்டும் தான் போட்டியிடணும்னா அப்படி இல்ல. அந்த பிரிவுல வேணும்னா தாழ்த்தப்பட்டவர் நின்னுக்கலாம். வேணும்னா பழங்குடியினர் நின்னுக்கலாம். பழங்குடியினரும் தாழ்த்தப்பட்டவங்களும் எங்க வேணாலும் நின்னுக்கலாம். அவங்கள ஒதுக்கி இருக்க சீட்ல அவங்க மட்டும் தான் நிக்க முடியும். ஜஸ்ட் நம்ம எக்ஸாம்ல இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் மாரி தான். பிசி-எம் சீட்டு. பேக்வர்ட் காஸ்ட் முஸ்லீம் சீட்ட பிசி-எம் மட்டும் தான் எடுக்க முடியும். அதுக்குன்னு பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் ஜெனரல் சீட் எடுக்க முடியாதா? அவர் ஜெனரல் சீட்டும் எடுக்கலாம். மெரிட்ல வந்தா அவர் ஜெனரல் சீட்டும் எடுத்துடலாம். சோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இதுல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நான் இந்த மாரி கிளாஸஸ்லயே நடுவுல சில முக்கியமான விஷயங்கள் சொல்றேன். இத திரும்ப திரும்ப படிக்கும்போது தான் உங்களுக்கும் ஞாபகம் வரும். இப்ப இதே ரிசர்வேஷன்ல எஸ்சிக்கும், எஸ்டிக்கும் ரிசர்வேஷன் குடுக்குறாங்க. பார்லிமெண்ட்ல குடுக்குறாங்க. அதுல லோக்சபால மட்டும் தான் குடுக்குறாங்க. சரிங்களா? பார்லிமெண்ட்ல குடுக்குறாங்க அப்படிங்கிறதே தவறான ஒரு விஷயம் தான். பார்லிமெண்ட்ல லோக்சபால குடுக்குறாங்க. கீழவையில மட்டும் தான் ரிசர்வேஷன் இருக்கு. ராஜ்யசபால ரிசர்வேஷன் கிடையாது. சரிங்களா? அதனால தான் 545ல 1/3 சீட்ஸ்ன்னு சொன்னேன். அந்த மீதி இருக்க அந்த 250 ராஜ்யசபா சீட்ட சேர்த்திடக்கூடாது. ஏன்னா ராஜ்யசபாக்கு ரிசர்வேஷனே கிடையாது. சட்டமன்றம் வந்துருங்க. நம்ம மாநில சட்டமன்றம். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. அங்க ரிசர்வேஷன் இருக்கா? அங்கேயும் ரிசர்வேஷன் இருக்கு. 33%. வெறும் எஸ்சிக்கும், எஸ்டிக்கும் மட்டும் தான். விமனுக்கு, பெண்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது. சரிங்களா? முஸ்லிம்ஸ்க்கு ரிசர்வேஷன் கிடையாது. அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் பீப்பிள்க்கு ரிசர்வேஷன் கிடையாது. வெறும் பட்டியல் இனத்தவர், பழங்குடியினருக்கு மட்டும் தான் ரிசர்வேஷன் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இன்னும் விமனுக்கும் ரிசர்வேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்ப இருக்க 545 பேத்துல கிட்டத்தட்ட வெறும் 9% தான் விமன் ரெப்ரசென்ட் ஆயிருக்காங்க. மீறி போனா 20, 30 பேர் தான் வந்து விமன் ரெப்ரசென்ட் ஆயிருக்காங்க. வெறும் 9%. இப்ப இருக்கிற லோக்சபா தான் வந்து இருக்கறதுலயே கம்மியான விமன் ரெப்ரசென்டேஷன் கொண்ட லோக்சபா. சோ அதனால விமனுக்கு ரெப்ரசென்டேஷன் குடுங்க. அவங்களுக்கு ஒரு 30%ஓ 15%ஓ எக்ஸ்ட்ராவா ரெப்ரசென்ட் குடுங்க அப்படிங்கிறது நிறைய காலங்கள்ல வந்து சொல்லிட்டு வராங்க. இன்னும் அது அமலுக்கு வரல. அப்ப இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? விமனுக்கு ரிசர்வேஷன் கிடையாது. எங்க லோக்சபாலயும், ராஜ்யசபாலயும், சட்டமன்றத்திலயும் ரிசர்வேஷன் கிடையாது. ஆனா எஸ்சி, எஸ்டிக்கு ரிசர்வேஷன் இருக்கு. வெறும் லோக்சபால மட்டும் தான். ராஜ்யசபால கிடையாது. எஸ்சி, எஸ்டிக்கு ரிசர்வேஷன் இருக்கு. வெறும் கீழவை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி அங்க மட்டும் தான் ரிசர்வேஷன் இருக்கு. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லயும் எஸ்சி, எஸ்டிக்கு ரிசர்வேஷன் கிடையாது. விமனுக்கும் ரிசர்வேஷன் கிடையாது. இது லோக்கல் கவர்ன்மெண்ட் எடுத்துக்கோங்க. இங்க இந்த இடத்திலேயே சொல்றேன். நம்ம லோக்கல் கவர்ன்மெண்ட் பார்க்கும்போது இன்னும் டீடைலா பார்க்கலாம். லோக்கல் கவர்ன்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னு வைங்க. லோக்கல் கவர்ன்மெண்ட்னா பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, லோக்கல் வார்டு எலக்ஷன் அங்கெல்லாம் விமனுக்கு ரிசர்வேஷன் இருக்கு. அங்கெல்லாம் எஸ்சிக்கும் ரிசர்வேஷன் இருக்கு. அங்கெல்லாம் எஸ்டிக்கும் ரிசர்வேஷன் இருக்கு. அங்கெல்லாம் ஓபிசிக்கும் சில ஸ்டேட்ல ரிசர்வேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தான்ல ஓபிசிக்கும் ரிசர்வேஷன் இருக்கு.
ஸோ லோக்கல் அது தனி. சரிங்களா? நம்ம இப்ப பார்க்கும்போது சென்ட்ரலும், ஸ்டேட்டும் பார்க்குற இடத்துல 2 பக்கமும் எஸ்சி, எஸ்டிக்கு மட்டும் தான் ரிசர்வேஷன் இருக்கு. எந்த இடத்துலயும் விமனுக்கு ரிசர்வேஷன் இல்ல. அந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ராஜ்யசபால ரிசர்வேஷன் கிடையாது. ஸோ இது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் 1951ல தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொன்னு டிஸ்குவாலிஃபிகேஷன். இந்த மாரி எம்பிஸ் வராங்க இல்லையா? இவங்கள டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர் கான்ஸ்டிடியூஷன்ல குறிப்பிட்டிருக்காங்க. தகுதி நீக்கம் பண்றதுக்கு. அவர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவரா இருந்தாரு அப்படின்னா, ஒரு வேளை எம்பி ஆயிட்டாரு. எம்பி ஆயிட்டு அவர் வந்து மென்டலா இருக்காரு, லூசா இருக்காரு. மனநிலை பாதிக்கப்பட்டவர், அன்சவுண்ட் மைண்ட் அந்த மாரி இருந்தாரு அப்படின்னா, நீங்க அவர டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். பிரசிடென்ட் வந்து அவரு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணுவாரு. இவர் வந்து மென்டலா இருக்காரு, அன்சவுண்ட் மைண்டா இருக்காருன்னு பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணுவாரு. அகைன் பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபைனா யாருங்க? பிரசிடென்ட் பேக்கப் ஆயிருக்கிற யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர் அவங்களோட பேக்கப்ல அவங்க ஓகே அவங்க வந்து திருப்தி ஆனாங்க அப்படின்னா பிரசிடென்ட்ட சொல்லுவாங்க. பிரசிடென்ட் உடனே அவர ரிமூவ் பண்ணிருவாரு. அன்டிஸ்சார்ஜ்டு இன்சால்வென்ட் அப்படிங்கிறது அவரோட வரவுக்கு மீறின செலவு இருக்க மாரி. அவர் அவ்ளோ கடனாளியா இருக்காரு அப்படின்னாலும், அன்டிஸ்சார்ஜ் சால்வெண்ட் ஒரு திவாலான ஆளா இருக்காரு. அவர் வந்து ரொம்ப பெரிய கடன்ல இருக்காரு. ரொம்ப பெரிய கடன் அவர் மேல இருக்கு அப்படின்னா, உடனே அவர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம். ஏன்னா, அவர் அந்த பதவிய யூஸ் பண்ணி பணத்த எடுக்க ட்ரை பண்ணுவாரு இல்லையா? அவர் கடன் அடைக்கிறதுக்கு. அதனால அவர் உடனே இந்த மாரி தெரிஞ்சது அப்படின்னா, அவர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிருவாங்க. அவர் இந்தியாவின் குடிமகன் அல்லாத ஒருவராக இருந்தாரு. இல்லாட்டி வெளிநாட்டு அரசின் குடியுரிமையை தானாக முன்வந்து பெற்றிருக்காரு. உங்களுக்கு நம்ம சிட்டிசன்ஷிப் பார்க்கும்போதே பார்த்தோம். இந்தியால ஒற்றை குடியுரிமை தான். சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். டியூவல் சிட்டிசன்ஷிப்க்கு இடமே இல்ல. நீங்க இந்தியாவோட குடியுரிமைய விட்டாலும் ஓகே, இல்ல வேற ஒரு நாட்டோட குடியுரிமைய வாங்குனாலும் சரி, நீங்க சிட்டிசன் இல்ல. இந்தியாவோட குடிமகன் கிடையாது. அந்த மாரி ஏதாவது பண்ணிட்டாரு அப்படின்னா, எம்.எல்.ஏவா இருந்தாலும் சரி, எம்.பியா இருந்தாலும் சரி, லோக்சபா எம்.பியா இருந்தாலும் சரி, இங்க எம்.எல்.ஏவா இருந்தாலும் சரி, அவங்கள உடனே டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம். அடுத்ததா, இது நம்ம எல்லா இடங்கள்லயும் ஜென்ரலா பார்ப்போம். ஆதாயம் தரும் பதவி. ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஏதாவது வச்சிருந்தாரு அப்படின்னா, உடனே என்ன பண்ணிடலாம்? அவர டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த 4 காரணங்களுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அ கான்ஸ்டிடியூஷன்ல வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. இத தாண்டியும் ஒருத்தர வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். இதெல்லாம் அதுக்கப்புறம் ஆட் பண்ணப்பட்டது. 85வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் 1985ல வந்து ஒரு சட்ட திருத்தம் மூலியமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, டிஃபெக்ஷன் கட்சி தாவல் சரிங்களா? ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவினீங்க அப்படின்னா, உங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு ஒரு இது சேர்க்கப்பட்டிருக்கு. ஆன்டி டிஃபெக்ஷன பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இத வந்து கான்ஸ்டிடியூஷன்ல டிஸ்குவாலிஃபிகேஷன் குடுக்கப்பட்டிருக்க டெர்ம்ஸ். அடுத்தது வெகேஷன் ஆஃப் தி சீட்ஸ். அதாவது வெக்கேட்டிங் சீட்ஸ். அந்த எம்பி சீட் ஆகட்டும், எம்.எல்.ஏ சீட் ஆகட்டும். நம்ம இங்கேயே எம்பி, எம்.எல்.ஏஸ பத்தி சேர்ந்து தான் பார்த்துட்டு இருக்கோம். இங்க நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர பத்தி தனியா பார்ப்போம். அப்ப பார்லிமென்ட் அளவுக்கு டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இங்கேயே நம்ம எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிறோம். அங்க ஜஸ்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ மட்டும் சொல்லிட்டு 1, 2 கிளாஸ்ல முடிச்சிருவோம். அதனால பார்லிமென்ட் கவனிக்கும் போதே நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் பார்த்துடுறோம். எம்பி ஆகட்டும், எம்.எல்.ஏ ஆகட்டும், டபுள் மெம்பர்ஷிப். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டபுள் மெம்பர்ஷிப்னு எத குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கேண்டிடேட் இருக்காரு. ஸ்டாலின் இருக்காரு. அவர் வந்து இங்க சிஎம்மா இருக்காரு. அப்படின்னா இங்க எம்.எல்.ஏவா இருக்காருன்னு அர்த்தம். ஒருவேளை அவர் எம்பி எலக்ஷன்ல நின்னாரு அப்படின்னா, எம்பி எலக்ஷனும் அவர் ஜெயிச்சுருவாரு. அப்ப அவர் எம்பியாவும் இருக்கலாம், எம்.எல்.ஏவாவும் இருக்கலாம்னா இருக்க முடியாது. 2ல ஏதோ ஒரு பொசிஷன் தான் இருக்க முடியும். ஒண்ணா எம்பியா இருக்கலாம், இல்ல எம்.எல்.ஏவா இருக்கலாம். இதுக்கு நெறைய புரோவிஷன்ஸ் இருக்கு. அத நம்ம பார்ப்போம். சரிங்களா? எம்.எல்.ஏவா இருந்துட்டு எம்பி ஆனா என்ன? எம்பியா இருந்துட்டு எம்.எல்.ஏவா இருந்தா என்ன? எந்த சீட்ட விடணும்? எவ்வளோ கால அவகாசம்? அந்த விஷயங்களும் நம்ம பார்ப்போம். ஆனா இதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. டபுள் மெம்பர்ஷிப் கிடையாது. டபுள் மெம்பர்ஷிப்னு எத சொல்றாங்கன்னா, ஒரே டைம் ஒரு ஆளு லோக்சபாலயும் மெம்பரா இருந்துட்டு, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில மெம்பரா இருக்க முடியாது. ஒரே டைம் ஒரு ஆளு லோக்சபாலயும் மெம்பரா இருந்துட்டு, ராஜ்யசபாலயும் மெம்பரா இருக்க முடியாது. ஒரே டைம் ஒரு ஆளு 2 தொகுதியில நின்னு போட்டி போடலாம். 2 தொகுதியிலுமே ஜெயிக்கலாம். ஆனா ஏதோ ஒரு தொகுதிய அவர் ராஜினாமா பண்ணிடணும். சரிங்களா? ஒரு ஆள் வந்து 2 தொகுதியில நிக்கலாம். 1 ஆர் மோர் 2 தொகுதிக்கு மேல நிக்க முடியாது. 2 தொகுதியில நிக்கலாம். 2 தொகுதியிலுமே அவர் ஜெயிக்கலாம். ஏதோ ஒரு தொகுதிய என்ன பண்ணிரணும்? அவர் ராஜினாமா பண்ணிரணும். 6 மாசத்துக்குள்ள. அப்படி ராஜினாமா பண்ணல அப்படின்னா, அவருக்கு 2 தொகுதியில இருந்துமே அவர விலக்கிருவாங்க. சரிங்களா? அவர் ஏதோ ஒண்ணு வந்து முன் வந்து ராஜினாமா பண்ணிரணும். பண்ணல அப்படின்னா 2 தொகுதியிலுமே அவர விலக்கிருவாங்க. அடுத்ததா வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம இப்ப முன்னாடி பார்த்தோம். டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு என்னலாம் இருக்கு? மொத்தம் 4 இருக்கு. இதெல்லாம் ஆன்டி டிஃபெக்ஷன். கட்சி தாவலையும் சேர்த்திருக்காங்க. கட்சி தாவல பத்தியே தனியா ஒரு கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்ததா ரிசைக்னேஷன். ரிசைக்னேஷன் அப்படிங்கிறது ராஜினாமா. ஒருத்தருக்கும் அவங்கவங்களுக்கான ஆர்டிகிள் 19ல உரிமை குடுக்கப்பட்டிருக்கு. அவங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ல இதுவும் டிரைவ் ஆகுது. அவங்க வேணும்னா ஒரு வேலையில இருக்கலாம். நீங்க வேணும்னா இந்த கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணலாம். வேணாட்டி ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம். அந்த மாரி தான் ரிசைக்னேஷன். அவர் வேணும்னா அந்த எம்பி சீட்ல இருக்கலாம். தாராளமா ரிசைன் பண்ணலாம். ரிசைன் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ரைட்டிங்ல எழுதி யார்ட்ட குடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். யார்ட்ட குடுக்கணும்? ஒரு எம்பியோ, எம்.எல்.ஏவோ ரிசைக்னேஷன் யார்ட்ட குடுக்கணுங்க? பிரைம் மினிஸ்டர்ட்ட குடுக்கணுமா? பிரசிடென்ட்ட குடுக்கணுமா? கவர்னர்ட்ட குடுக்கணுமா? யார்ட்டயுமே குடுக்க வேணாம். ஒரு எம்பியோ, எம்.எல்.ஏவோ ரிசைக்னேஷன் பண்ணணும் அப்படின்னா,
அந்த ஹவுசஸோட ஹெட் குடுக்கணும். ராஜ்யசபா எம்பி இது பண்றாரு, ரிசைன் பண்றாரு அப்படின்னா, சேர்மன் கிட்ட குடுக்கணும். மிஸ்டர் வெங்கையா நாயுடு கிட்ட குடுக்கணும். இதே லோக்சபா எம்பி ரிசைக்னேட் பண்றாரு அப்படின்னா, ஸ்பீக்கர்ட்ட குடுக்கணும். மிஸ்டர் ஓம் பிர்லாட்ட குடுக்கணும். ஸோ இதான் வந்து ரிசைக்னேஷன் யார்ட்ட குடுக்கணும் அப்படிங்கிற விஷயமும் முக்கியமான விஷயம். அடுத்தது ஆப்சன்ஸ். ஸோ ஆப்சன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சீட்டு காலியாயிரும் வெக்கேஷன். ஆப்சென்ட்னா பிரச்சனை இல்ல. ஆனா தொடர்ந்து 60 நாள் அவர் எந்த விதமான கூட்டத்துக்கும் வரல. சபைக்கு வரல. ஒரு எம்பியோ, எம்எல்ஏவும் தொடர்ந்து 60 நாள் வரல. இன்ஃபார்ம் பண்ணாம வரல. இன்ஃபார்ம் பண்ணிட்டா ஓகே. விப் கிட்டயோ, ஸ்பீக்கர்ட்டயோ இன்ஃபார்ம் பண்ணி பர்மிஷன் வாங்கிட்டா ஓகே. இன்ஃபார்ம் பண்ணாம 60 நாள் தொடர்ந்து ஒரு கூட்டத்துக்கு, சபைக்கு அவர் வரல அப்படின்னா, ஹி இஸ் ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்குவாலிஃபைட். அவர ஆட்டோமேட்டிக்கா டிஸ்குவாலிஃபை பண்ணிரலாம். இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட்டான புரோவிஷன்ஸ். பதவி விலகல். சீட் எப்படிலாம் வெக்கேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு சீட் வெக்கேட் ஆயிடுச்சு அப்படின்னா, நியரஸ்ட் டேர்ம்ல என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, அந்த பை எலக்ஷன் வச்சு அத ஃபில் பண்ணுவாங்க. அது இவ்ளோ காலத்துக்குள்ள வைக்கணுங்கிற காலக்கெடு வந்து கிடையாது. சரிங்களா? சில டைம் அது ஃபில் பண்ணாம கூட வச்சிருப்பாங்க. அடுத்ததா வந்து இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். டிஃபெக்ஷன் அப்படிங்கிறதையும் புதுசா குவாலிஃபிகேஷன்ல சேர்த்திருக்காங்க. இது வந்து 1985ல ஒரு சட்ட திருத்தம் மூலியமா வந்து இத வந்து டிஃபெக்ஷன் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. ஸோ அந்த 84, 85 ராஜீவ் காந்தி கவர்ன்மெண்ட் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நெறைய பேர் வந்து இந்த கட்சியிலருந்து அந்த கட்சிக்கு மாறுவாங்க. காங்கிரஸ்லருந்து ஓவர் நைட்ல ஒரு 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 எம்பி இருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நாள் அப்படிங்கிறத கரெக்ட்டா ஹவர் கணக்குல குடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் சரிங்களா? 6 மணி நேரத்துல அவர் 3 கட்சி மாறிருவாரு. ஸோ 6 மணி நேரத்துல அவர் 3 கட்சி அந்த அளவுக்கு வந்து கட்சி மாறிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ பணத்துக்காகவோ, பதவிக்காகவோ ஒரு கட்சியிலருந்து இன்னொரு கட்சிக்கு மாறிட்டு இருந்தாங்க. அது ஏன் கட்சி டிஃபெக்ஷன் நடக்குது? பார்ட்டி ஏ, பார்ட்டி பி 2 பார்ட்டி இருக்கு. எலக்ஷன் நடக்குது. அந்த எலக்ஷன்ல 500 சீட் இருக்குன்னு வைங்க. மொத்தமா 500 சீட்டு. அதுல 250 சீட் எடுத்தா தான் ஜெயிச்சு அவங்க தான் கவர்ன்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். இப்ப ஏ, பி, சின்னு 3 பார்ட்டி இருக்கு. ஏ பார்ட்டி 200 சீட் ஜெயிச்சிருச்சு. பி பார்ட்டி 200 சீட் ஜெயிச்சிருச்சு. சி பார்ட்டி 100 சீட் ஜெயிச்சிருச்சு. அப்ப உடனே ஏவும், பியும் என்ன பண்ணுவாங்கன்னா, சி கிட்ட போயிட்டு பேரம் பேசுவாங்க. அங்க இருக்கக்கூடிய எம்பி, எம்எல்ஏ கிட்ட, "நீங்க எங்க கட்சிக்கு வந்துருங்க. உங்களுக்கு இவ்ளோ காசு தரேன். சீட்டுக்கு 3 கோடி, 5 கோடி தரேன். மினிஸ்டர் ஆக்குறேன்." இன்ஃபாக்ட் சிஎம் சீட் கூட குடுப்பாங்க. சிஎம் சீட்டு, பிஎம் சீட்டு இந்த மாரிலாம் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருக்கிற 100 பேத்த எல்லாரும் பேரம் பேசி 50 பேர்ன்னு வாங்கி, கடைசில யார் 250 பேர் ஆக்குறாங்களோ, அவங்க கவர்ன்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. கவர்ன்மெண்ட் ஃபார்ம் ஆகி நடந்துட்டு இருக்கும். உடனே அங்க இருக்கிற ஒரு எம்பி மறுபடியும் வேற ஒரு கட்சிக்கு மறுபடியும் காசு வாங்கிட்டு சேஞ்ச் பண்ணுவாரு. உடனே இந்த கவர்ன்மெண்ட் டீஸ்டெபிலைஸ் ஆகும். ஸோ ஒரு கவர்ன்மெண்ட் டீஸ்டெபிலைஸ் ஆகி ஸ்டெபிலைஸ் ஆயிருச்சுன்னா, கண்ட்ரியோட குரோத் எப்படி இருக்கும்? மக்களோட வாழ்வாதாரத்த அதாவது மக்களோட வெல்ஃபேர்க்கு எப்படி அவங்கனால வேலை செய்ய முடியும்? அப்போ ஒரு ஸ்டெபிலைஸ்டு சிஸ்டம் வேணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிறது வந்து 10வது அட்டவணையில சேர்த்திருப்பாங்க. 10த் ஷெட்யூல்ல 1985ல கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப இந்த மாரி ஒரு கட்சியிலருந்து இன்னொரு கட்சி தாவறத வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்டி டிஃபெக்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த ஆன்டி டிஃபெக்ஷன்ல எதெல்லாம் கட்சி மாறுறது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு எம்பி இருக்காரு. இது எதனால ஆன்டி டிஃபெக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு இல்லையா? ராஜீவ் காந்தி கவர்ன்மெண்ட்ல இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தனால, இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவே கொண்டு வந்தாங்க. கான்ஸ்டிடியூஷன்லயே இத வந்து சேர்த்தி, இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பண்ணி சேர்த்திருக்காங்க. இந்த மாரி ஆச்சு அப்படின்னா, எதெல்லாம் முதல்ல கட்சி தாவல்ன்னு ஏத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அவர் வந்து அவர் சார்ந்த கட்சியின் உறுப்பினர் பதவியை விட்டுக் கொடுத்தல். ஒரு எம்பியோ, ஒரு எம்எல்ஏவோ ஒரு பார்ட்டி டிக்கெட்ல எலெக்ட் ஆகுறாரு. பிஜேபி பார்ட்டி டிக்கெட்ல அவர் எலெக்ட் ஆகுறாரு. எலெக்ட் ஆயிட்டு அவர் வாலண்டியரா அந்த 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 இத வந்து ரிசைன் பண்றாருன்னே வச்சுக்கோங்க. வாலண்டியரா ரிசைன் பண்றதுக்கு அவருக்கு நெறைய உரிமை இருக்கு. வாலண்டியரா ரிசைன் பண்றாரு அப்படின்னா, ரிசைன் பண்ணிக்கிட்டோம். அவர் கட்சியிலிருந்தும் விலகப்படுவாரு. அவர் ஒருவேள மினிஸ்டரா இருந்தா, அந்த மினிஸ்டர் பதவியிலிருந்து விலகப்படுவாரு. எம்எல்ஏவோ, எம்பியா இருந்தா அந்த போஸ்டும் போயிரும். சோ அதுவும் ஒன் ஆஃப் த டிஃபெக்ஷன் தான். அவர் வாலண்டியரா ரிசைன் பண்ணாரு அப்படின்னாலும், அது ஒன் ஆஃப் த டிஃபெக்ஷன் தான். வாலண்டியரா டிஃபெக்ட் பண்றது, அவர் கையெழுத்து போட்டு குடுத்து எழுதி தான் அதாவது வாலண்டியரா அந்த போஸ்ட்ட ரிசைன் பண்ணணும்னு இல்ல. இப்ப பிஜேபி டிக்கெட்ல ஜெயிச்ச ஒருத்தர் காங்கிரஸ்க்காக சப்போர்ட் பண்ணி ஒரு பிரச்சாரம் செய்றாருன்னு வைங்க. அப்ப கூட அவர் டிஃபெக்ட் ஆன மாரி தான். அவர் வாலண்டியரா ரிசைன் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு, அவர் மேல டிஃபெக்ஷன் கேஸ் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கட்சியிலருந்து விலகிருவாங்க. எம்எல் அ ம கட்சியிலருந்து விலகுனாலே அந்த சீட்டும் எடுத்துருவாங்க. எம்பி, எம்எல்ஏ சீட்ட குடுத்ததும் எடுத்துருவாங்க. இதெல்லாம் ஏன் அப்டின்னா, இப்ப வந்து பார்ட்டி நம்ம வோட்டிங் சிஸ்டம்லாம் எப்படி இருக்கு அப்டின்னா,
நிறைய பேர் கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அந்த கேண்டிடேட் இருக்கக்கூடிய பார்ட்டிக்காக தான் ஓட்டு போடுறாங்க. அப்போ ஒரு பார்ட்டியோட சப்போர்ட் மூலியமா அவர் ஜெயிச்சு வந்துட்டு, அதுக்கப்புறம் அவர் வேற ஒரு பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து, மக்கள வந்து ஏமாத்துற மாரி தான். ஓட்டு போட்ட மக்கள ஏமாத்துற மாரி. ஸோ அதனால தான் இந்த டிஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு சீரியஸா விஷயமா வந்து இந்த கேஸும் கொண்டு வந்தாங்க. அப்போ என்னலாம் டிஃபெக்ஷன்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவரு வாலண்டியரா அவரோட ஒரு பார்ட்டியோட மெம்பர்ஷிப்ப குடுத்தாரு அப்படின்னா, உடனே அவர் எம்.எல்.ஏ, எம்.பி.ல இருந்து விலக்கப்படுவார். எம்.எல்.ஏ, எம்.பி.ல இருந்து தான் அவர் வந்து ரிசைன் பண்ணணும்னு இல்ல. பார்ட்டில இருந்து விலகுனாலே அவர் அதுலருந்து விலக்கிருவாங்க. அதே மாரி வேற பார்ட்டில இருந்து விலகாம வேற ஒரு பார்ட்டிக்கு பிரச்சாரம் பண்ணாலும், அவர் என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, டிஃபெக்ஷன் கேஸ்ல அதுலருந்து விலக்கிருவாங்க. அடுத்ததா 2 என்ன குடுத்திருக்காங்கன்னா, இஃப் ஹி வோட்ஸ் ஆர் அப்ஸ்டெயின் ஃப்ரம் வோட்டிங் இன் த ஹவுஸ் கான்ட்ரரி டு எனி டைரக்ஷன் கிவன் பை ஹிஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவர் சார்ந்த கட்சிக்கு வாக்களித்தால் அல்லது வாக்களிப்பதிலிருந்து விலகியிருந்தால், அவர் சார்ந்த கட்சிக்கு எதிராக வாக்களித்தால். இப்போ ஒரு பில் ஒண்ணு பாஸ் ஆகுது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மசோதா வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா, சில மசோதாஸ் இருக்கும். அந்த மசோதாக்கு வந்து அந்த கட்சியோட கொறடான்னு சொல்லுவாங்க. விப் அப்படிங்கிறது அந்த கட்சியோட கொறடா. இவரு சொல்லுவாரு, இதுக்கு வந்து நீங்க அகைன்ஸ்ட்டா ஓட்டு போடுங்க. இதுக்கு வந்து ஃபேவரா ஓட்டு போடுங்கன்னு. நீங்க இந்த விப்ப வயலேட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த விப் சொன்னத கேட்காம, இந்த ஃபார்ம் பில்லுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றான். நீங்க ஃபார்ம் பில்லுக்கு ஓட்டு போட்டா, உங்கள வந்து டிஃபெக்ஷன் கேஸ்ல கட்சி தாவல்ங்கிற முறையில உங்கள வந்து கட்சியில இருந்து வெளிய எடுத்துருவாங்க. உங்களுக்கு எம்பி சீட்டும் போயிரும், எம்.எல்.ஏ சீட்டும் போயிரும். சிம்பிள். விப்ப வயலேட் பண்ணக்கூடாது. ஸோ, ஹவுஸ் அப்ஸ்டெயின்ஸ் ஃப்ரம் வோட்டிங் கான்ட்ரிரி டூ பை ஹிஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு எத சொல்றாங்கன்னா, அவர் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கொறடாவ தான் சொல்றாங்க. அந்த விப் சொன்னத வந்து செய்யணும். ஆனா இந்த விப்பே 3 விப் இருக்கு. சரிங்களா? விப் வந்து 3 விஷயம் சொல்லுவார். 1 லைன் விப், 2 லைன் விப், 3 லைன் விப்ன்னு 3 விப் இருக்கு. 3 லைன் விப்ப வயலேட் பண்ணா தான் உங்கள வந்து கட்சியில இருந்து எடுப்பாங்க. 1 லைன் விப், 2 லைன் விப் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். இப்ப வந்து நாளைக்கு வந்து சட்டமன்றத்துல வந்து ஃபார்ம் பில்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். எல்லாரும் வந்துருங்க அப்படிங்கிறது 1 லைன் விப். இத நீங்க வயலேட் பண்ணலாம். நீங்க வராம கூட இருக்கலாம். 2 லைன் விப் எப்படின்னா, நாளைக்கு வந்து ஃபார்ம் பில் டிஸ்கஸ் பண்ண போறோம். எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. அப்படிங்கிறது 2 லைன் விப். 3 லைன் விப் அப்படிங்கிறது என்னன்னா, நாளைக்கு அதே மாரி ஃபார்ம் பில் டிஸ்கஸ் பண்ண போறோம். எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. வந்துட்டு இதுக்கு அகைன்ஸ்ட்டா ஓட்டு போடுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் குடுக்குறாங்க இல்லையா? அதான் 3 லைன் விப். அப்ப நீங்க கண்டிப்பா நாளைக்கு வரணும். வந்துட்டு அதுக்கு அகைன்ஸ்ட்டா ஓட்டு போடணும். வந்துட்டு அதுக்கு அகைன்ஸ்ட்டா ஓட்டு போடாம அதுக்கு ஃபேவரா ஓட்டு போட்டாலோ, இல்ல வராம அப்ஸ்டெயின் ஆனாலோ, ஆப்சென்ட் ஆனாலோ உங்கள கட்சியில இருந்து நீக்கிருவாங்க. இதுவும் டிஸ்குவாலிஃபிகேஷன் தான். அடுத்ததா சுயேச்சை உறுப்பினர் பிற கட்சியில் சேர்த்தல். அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட்டா சுயேச்சையா நின்னு ஒருத்தர் ஜெயிக்கிறாரு. இல்லையா? சுயேச்சை வேட்பாளருக்கு நம்ம ஓட்டு போடுறோம். அவர் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு? பிஜேபிலயோ, காங்கிரஸ்லயோ சேர்ந்துறாரு. அப்ப அந்த மாரி இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் எலக்ஷன்ல ஜெயிச்சு வேற ஒரு கட்சியில சேர்றாரு அப்படின்னா, உடனே அவர டிஸ்குவாலிஃபை பண்ணிருவாங்க. அவர வந்து கட்சியில இருந்து கட்சி இல்ல இல்லையா? அவர் வந்து எம்பி, எம்.எல்.ஏ சீட்ல இருந்து நீக்கிருவாங்க. இண்டிபெண்டன்ட் சுயேச்சை கேண்டிடேட். 4வதா பார்த்தீங்க அப்படின்னா, நாமினேட்டட் மெம்பர்ஸ் நியமன உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா? ராஜ்யசபா ஆகட்டும், இல்லாட்டி லோக்சபால ஆகட்டும், நியமன உறுப்பினர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, நாமினேட் ஆன பின்னாடி அவங்க எந்த கட்சியிலுமே சேரக்கூடாதாம். நாமினேட் ஆன பின்னாடி அவங்க கட்சியில சேரலாம். 6 மாசத்துக்குள்ள அவங்க ஏதோ ஒரு கட்சியில சேர்ந்துடணும். 6 மாசம் தாண்டுன பின்னாடி எந்த கட்சியிலும் சேரக்கூடாது. 6 மாசம் கெடுவ தாண்டி ஏதாவது கட்சியில சேர்ந்தாங்க அப்படின்னா, தென் ஹி இஸ் டிஸ்குவாலிஃபைட். இதான் வந்து இந்த 4 புரோவிஷன்ஸ். இதுல எக்செப்ஷன்ஸ் இருக்கு. ராஜ்யசபா, லோக்சபா, இதே மாரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி இதுலலாம் இருக்கக்கூடிய தலைவர்கள் இல்லையா? சபாநாயகர், ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் வந்து ஒரு ஸ்பீக்கரா அந்த ஸ்பீக்கர் பொசிஷன் குடுத்தோனே, அவரு வந்து அவரோட பார்ட்டிய வந்து ரிசைன் பண்ணலாம். பார்ட்டில இருந்து ரிசைன் பண்ணிக்கலாம். ஏன்னா, அவரு நியூட்ரலா இருக்கணும் இல்லையா? ஸ்பீக்கர் அப்படிங்கிறது அந்த ஹவுஸ வந்து ஒழுங்கா நடத்தணும். அப்ப நியூட்ரலா இருக்கணும். மத்தவங்க பார்வைக்கும் நியூட்ரலா தெரியணும் அப்படிங்கிற ஒரு காரணகட்டத்துக்காக, அவரு வேணும்னா அந்த பார்ட்டில இருந்து ரிசைன் பண்ணிக்கலாம். ஆனா, ஒன்ஸ் அவர் ஸ்பீக்கரா இதானாலோ, இல்ல மறுபடியும் அடுத்த எலக்ஷன்லயும் மறுபடியும் அந்த பார்ட்டி கூட சேர்ந்துரணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் குறிப்பிட்டிருக்காங்க. இதுல இந்த ஃபர்ஸ்ட் புரோவிஷன் பாருங்களேன். ஒருத்தரோட உரிமை தானே இந்த பார்ட்டில இருக்கிறதும், பார்ட்டில இல்லாம போறதும். அப்ப பார்ட்டில இருந்து வாலண்டியரா ஒருத்தர் ரிசைன் பண்ணா, அவர் எப்படி டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும்? அதுக்கு தான் வந்து பீகார் ஹைகோர்ட்ல வந்து இத வந்து தெளிவுபடுத்தியிருப்பாங்க. பீகார் ஹைகோர்ட்ல வந்து இந்த கேஸஸ் வந்தவுனே, அப்ப சொல்லியிருப்பாங்க, வாலண்டியரா ஒருத்தர் வந்து போஸ்ட்ட வந்து ரிசைன் பண்றாரு. ஒரு எம்பியோ, எம்.எல்.ஏவோ வாலண்டியரா பிஜேபில இருந்து அவர் வெளிய வந்துக்கிறாரு. அவர் போய் டிஸ்குவாலிஃபை பண்றது வந்து சரியான விஷயம் இல்லையே! ஸோ, அதுக்கு ஹைகோர்ட் தரப்புல என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்டின்னா, ஒருத்தர் வாலண்டியரா சீட்ட வந்து குடுத்துறாரு. ஜெயிச்சுறாரு. பிஜேபி சீட்ல தான் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்ச பின்னாடி அவர் அந்த சீட்ட வந்து வாலண்டியரா பிஜேபில இருந்து வெளில வந்துர்றாரு. வெளிய வந்து அவரு என்ன பண்றாரு அப்டின்னா, அடுத்தது வந்து காங்கிரஸ் கூட போய் சேர்ந்துர்றாரு. வெளிய வந்த பின்னாடி.
ஏன்னா வெளிய வந்தவங்கள காங்கிரஸ் எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் பை எலக்ஷன்ல அவங்க அதுக்கு உண்டான சீட்ஸ்க்கான காசு அதிகமா குடுக்குறாங்க. மறுபடியும் அவர் எலக்ஷன்ல ஜெயிச்சுட்டு தான் வராரு. ஆனாலுமே இந்த மாரி வாலண்டரியா ரிசைன் பண்றதே ஒரு லூப் ஹோலா பயன்படுத்தி மறுபடியும் சிஸ்டம்ஸ்குள்ள வராங்க. இத பார்த்துட்டு தான் இந்த வாலண்டரியா ரிசைன் பண்றவங்களும் டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருந்தாங்க. அதே மாரி பீகார் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல இன்னொரு விஷயமும் குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ வாலண்டரியா ரிசைன் பண்ணாலோ, டிஸ்குவாலிஃபை ஆனாலோ அவங்க அடுத்த 6 வருஷத்துக்கு எந்த எலக்ஷன்லயும் நிக்க முடியாது. 6 இயர்ஸ்க்கு எலக்ஷன்ல நிக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பீகார் ஹைகோர்ட்ல குடுத்திருந்தாங்க. அத சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா மறுத்துருச்சு. சரிங்களா? சுப்ரீம் கோர்ட் வந்து அத கேன்சல் பண்ணிருச்சு. அதாவது ஒருத்தர் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாரு. ஒருத்தர் வாலண்டரியா ரிசைன் பண்ணிட்டாரு. அப்டின்னா ஓகே. அவர் சீட் வந்து அவர் வந்து கட்சியிலருந்து நீக்கப்படுவாரு. எம்பி, எம்எல்ஏ சீட் பறிக்கப்படும். ஆனா, அவர் வந்து அடுத்த எலக்ஷன்ல நிக்கிறதுக்கு இந்த 6 வருஷம் கெடுலாம் குடுக்கக்கூடாது. அது அவரோட உரிமை. அவர் வந்து அடுத்த எலக்ஷன்ல உடனே நிப்பாரு. அப்டிங்கிற விஷயமும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அந்த நட்சர் இந்த கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன், ஆன்டி டிஃபெக்ஷன் அப்டிங்கிறது வந்து இந்த 4 ரீசனுக்காக ஒருத்தர் வந்து டிஃபெக்ட் பண்ணலாம். ஒருத்தர் கட்சியிலருந்து நீக்கலாம். எக்செப்ஷன்ஸ் லோக்சபா ஸ்பீக்கருக்கும், ராஜ்யசபா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி ஸ்பீக்கருக்கும். இவங்க 2 பேத்துக்கும் எக்செப்ஷன்ஸ் இருக்கு. இவங்க வேணும்னா ரிசைன் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் ஆயிக்கலாம். ஒன்ஸ் ஸ்பீக்கர்ல இருந்து அந்த போஸ்ட் அவங்கள்ல இருந்து எடுத்தாலோ, இல்ல மறுபடியும் அடுத்த எலக்ஷனுக்கும் மறுபடியும் அவங்க அந்த எந்த பார்ட்டி மூலியமா ஜெயிச்சாங்களோ, அந்த பார்ட்டி டிக்கெட்ல தான் மறுபடியும் வந்து நிக்கணும். ஸோ இதுதான் வந்து அ இத பத்தி ஐ மீன் கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன்ஸ பத்தி. இனி அடுத்ததா என்ன பார்க்கலாம் அப்டின்னா, லோக்சபால இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் இல்லையா? ஸ்பீக்கர் அப்படிங்கிறது வந்து சபாநாயகர். ரொம்ப முக்கியமான போஸ்ட். ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட். ஸோ லோக்சபாக்குள்ள வந்துட்டா பிரைம் மினிஸ்டர விட ஸ்பீக்கருக்கு அதிக பவர் இருக்கு. அந்த ஹவுஸுக்குள்ள இருக்கறதுலயே அதிக பவர் ஸ்பீக்கர், சபாநாயகருக்கு தான். ஸோ அந்த சபாநாயகர் மிஸ்டர் ஓம் பிர்லா, இவர எப்படி எலக்ட் பண்றாங்க? இவர எப்படிலாம் தேர்ந்தெடுக்கும் முறை என்ன? இவருக்கு என்னெல்லாம் பவர்ஸ் இருக்கு? அப்படிங்கிறதும், இதுக்கு இணையான அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபா. ராஜ்யசபாவோட தலைவரா யார் இருக்காரு? பதவியின் நிமித்தமாக எக்ஸ் அஃபிஷியோ பொசிஷன் காரணமா, வைஸ் பிரசிடென்ட் காரணமா சேர்மன் ஆயிடுறாரு. மிஸ்டர் வெங்கையா நாயுடு. ஸோ இவங்க 2 பேத்துக்கு உள்ள பவர்ஸ் என்ன? அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி.